கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிர்தயம்பூ பலசாரபக்ஷுதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 31/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசார சீரராக ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். ஆலயங்களுக்கு நமக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தனை செலுத்தி சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்து அவ்வாறு வழிபாடுகள் செய்கின்ற பொழுது யாருடைய இல்லங்களிலே எல்லாம் அதிகாலை வேளையிலே வீட்டிலே அந்த சுவாமி அறை புனிதமாக மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு விளக்கு ஏற்றி வைத்து சிவபுராணம் தேவார திருவாசகங்கள் பக்தி இசை பாமாலைகள் ஸ்தோத்திரங்கள் இவையெல்லாம் ஒலிக்கின்றதோ அந்த இல்லத்திலே மகாலட்சுமி வந்து குடிக்கொள்வாளாம். இந்த காலை வேளையிலே அவ்வளோ ஒரு சிறப்பு. நாம் பக்தி கீதங்களை பாட முடியாவிட்டாலும் இந்த ஒலிப்பதிவு நாடாக்கள் மூலமாக போட்டு அதை கேட்கின்ற பொழுதிலும் அந்த வீட்டிலே சாம்பிராணி புகை எங்கெங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் தீய சக்திகளெல்லாம் விலகி நமக்கு நல்லவையெல்லாம் நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வெள்ளிக்கிழமைகளிலே இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது. இந்த உற்சவத்திலே ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு சிறப்பான உற்சவங்கள். அதில் மாம்பழ திருவிழா பொதுவாக எல்லா ஆலயங்களும் நடைபெறும். வேட்டை திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா. இந்த மாம்பழ திருவிழா என்கின்ற பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மாம்பழ திருவிழா என்று சொன்னதும் கூடை கூடையாக மாம்பழத்தை வாங்கி கொண்டு வந்து தாம்பாளங்களை அடுக்குவார்கள். அவ்வாறு மாம்பழ திருவிழா என்றால் கூடை கூடையாக மாம்பழங்களை கொண்டு வந்து தாம்பாளங்களை அடுக்குவதல்ல. உலகத்தில் எவருக்கும் கிடைக்காத கனி, ஞானக்கனி, மூவுலகிலும் எவருக்கும் கிடைக்காத கனி என்று ஒரே ஒரு மாம்பழத்தை நாரத மகிழ்ச்சி கொண்டு வந்து சிவன் பார்வதி இருக்கின்றதாகிய கைலயங்கிரியிலே கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த கனியை பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற பொழுது அப்பொழுது வைக்கப்பட்ட போட்டி தான் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறாரோ அவர்களுக்கு இந்த கனியை கொடுப்போம் என்று இந்த திருவிளையாடல் புராண கதையிலே வரும். அவ்வாறு முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றுவதற்கு புறப்பட்டார். விநாயகப் பெருமானோ உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்றால் என்ன என்று அவையிலே கேட்கின்ற பொழுது எல்லோரும் உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று சொன்னதும் சிவன் பார்வதியை பலம் வந்து ஞானக்கனியை பெற்றார் என்பதுதான் திருவிளையாடல் புராணத்தினுடைய கதை. எனவே ஒரே ஒரு கனி, அந்த கனிக்காகத்தான் உலகத்தை சுற்றினார் முருகன். கிடைக்கவில்லை, கோபித்து கொண்டு பழனிமலைக்கு சென்றார் ஆண்டியாக. ஞானக்கனியை பெற்றார் விநாயகப் பெருமான். எனவே மாம்பழத் திருவிழா என்று விட்டு கூடை கூடையாக தாம்பாளங்களாக மாம்பழத்தை கொண்டு வந்து வைத்தால் அது மாம்பழத் திருவிழா இல்லை. அப்படியானால் சண்டையை விநாயகருக்கும் முருகனுக்கும் ஏன் எனக்கு உனக்கு என்ற அந்த குழப்பமே வந்திருக்காது. எனவே மாம்பழத் திருவிழா ஒரே ஒரு கனி, அது விநாயகர் பெறுகின்றதாகிய கனி, ஞானக்கனி, மூலம் கிடைக்காத கனி என்று நாரதர் கொண்டு வந்து கொடுத்த கனி என்ற சிந்தனையோடு அந்த மாம்பழ உற்சவத்தில் நாம் கலந்து கொள்வதோடு இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற ஆகுதிகளில் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கின்ற வகையிலே
யாகங்கள் நடைபெறுகின்ற பொழுது நம்மால் முடிந்த சமைத்து வகைகளோ தானிய வகைகளோ அல்லது நெய்யோ கொண்டு போய் கொடுத்து, அதுவும் முடியாதவர்கள் மலர்கள் கொண்டு சென்று இந்த உற்சவ காலங்களிலே இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.